ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாரா. இன்றைக்கி நம்ம உங்கள் பர்சன்து உங்களது பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எனர்ஜியை பார்க்கலாம். காய்ஸ், ரிமெம்பர், திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ரீடிங் பார்க்குற எல்லாத்துக்கும் இந்த ரீடிங் ரெசனேட் ஆகணும்ட்டு இல்லை. உங்கள் சோலுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா பாருங்கள். ஆர்எல்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. அடுத்த ரீடிங்கில் பார்த்துக்கலாம். வேண்டாத அன்வான்ட் கமெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஓகேன்னா பாருங்கள். ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இது வந்து டைம்லெஸ் ரீடிங். உங்கள் கண்ணுக்கு எப்போ ஸ்பாட் ஆகுதோ அப்போ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓகே. ஆர் த வைபஸ் 7 ஆஃப் பென்டக்கல்ஸ், ஹெர்மிட், 3 ஆஃப் பென்டக்கல்ஸ், 3 ஆஃப் கப்ஸ், த ஹேங்க்ட் மேன். ஓகே, இது வந்து உங்கள் பர்சன்து பாஸ்ட் எனர்ஜி. அதாவது என்னென்னா 7 ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் ஹெர்மிட். இது வந்து என்னென்னா உங்களை பற்றி இல்லை அவங்க லைஃப்பை பற்றி யோசிக்க இவங்க கொஞ்சம் சாலிட்யூட், அதாவது என்ன, ஒரு தனிமையை வந்து தேடிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு அவங்களே ஐசோலேட்டில் இருக்கிறாங்க. நான் பண்ண எஃபர்ட்க்கு தகுந்த ரிசல்ட் கிடைக்கதான்னு ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்ருக்கிற எனர்ஜி இருக்குது. இட் வாஸ் அ டைம் ஆஃப் வெயிட்டிங் அண்ட் எவல்யூஷன். அவங்க யாருக்கிட்டையும் ரொம்ப இன்டராக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க, யார்கிட்டையும் பேசாமல் அவங்களுக்கான ஆன்சர் அவங்களே தேடிட்டு இருக்கிற ஒரு எனர்ஜி இந்த கார்டு காமிக்குது. தென் 3 ஆஃப் பென்டக்கல்ஸ், இந்த கார்டு வந்து ஒர்க் ஆர் சோசியல் சர்க்கிளில் இவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்கன்ட்டு அர்த்தம். மேபி அவங்க கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி மற்றவங்க கூட சேர்ந்து ஏதாவது பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். பர்சனல் லைஃப்பை விட ஒர்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்ருக்கிறது இருந்ததுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த கார்டு காமிக்குது. தென் த ஹேங்க்மேன் அண்ட் 3 ஆஃப் கப்ஸ் பாட்டம் ஆஃப் த டெக்கில் வந்துருக்குது. ஸோ த ஹேங்க்மேன் என்னென்னா அவங்க வந்து அந்த லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் அவங்க லைஃப்பில் இருந்திருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க ஸ்ட்ரக் ஆகிருக்கிறாங்க. முன்னாடியும் போக முடியாமல் விடவும் முடியாமல் ஒரு ஸ்ட்ரக் ஃபீலிங்கில் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் 3 ஆஃப் கப்ஸ் பாட்டமில் ஆஃப் த டெக்கில் இந்த ஹேங்க்மேன் கூட வந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறது மூலமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மறைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போய் அவங்கள வந்து பிஸியாக வச்சு அவங்களோட அந்த ஃபீலிங்ஸை அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலான்றது இந்த கார்டு சொல்லுது. ஸோ காய்ஸ், ஓவராலாக பார்த்தா உங்கள் பர்சன் பாஸ்ட்டில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் கரியர் க்ரோத்காக வேறு ஆளுங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். மனசுக்குள்ளே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியாமல் ஒரு பாஸ்டில் இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட பேசுகிறது கூட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி தனியாக இருந்து ஏதோ டிசிஷன் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓவரால் இட் வாஸ் அ பீரியட் ஆஃப் வெயிட்டிங், ஒர்க்கிங் அண்ட் சோல் சர்ச்சிங் ரேதர் தென் டேக்கிங் பிக் ஆக்ஷன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் உங்களோட எனர்ஜி பார்த்தா 7 ஆஃப் பென்டக்கல்ஸ் வெயிட் அண்ட் பேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்கள் பாஸ்டில் ரொம்ப வெயிட்டிங் பேஸில் இருந்திருக்கலாம். நீங்கள் போட்ட அந்த ஹார்ட் ஒர்க் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்க்கு தகுந்த ரிசல்ட் வர கொஞ்சம் டைம் ஆகியிருக்கு. நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் ஆனால் எதுவும் நடக்கலான்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கலாம். கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரெஷன்ஸாக ஃபீல் பண்ணியிருக்கிற எனர்ஜியை காமிக்குது. த ஹெர்மிட் த சோல் சர்ச்சிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த டைமில் நீங்கள் மற்றவங்க கூட ரொம்ப மிங்கிள் ஆகாமல் ரொம்ப தனிமையாக ஐசோலேஷனாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களை நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். எனக்கு நிஜமாகவே என்ன வேணும்னு நீங்கள் உங்கள் சோல்குள்ளே தேடிட்டு இருந்த எனர்ஜி இந்த கார்டு காமிக்குது. தென் 3 ஆஃப் பென்டக்கல்ஸ் பில்டிங் அண்ட் லேர்னிங். ரொம்ப பேர் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. புதுசாக ஸ்கில் கற்றுட்டு இருந்திருக்கலாம். இல்லை ஆஃபீஸில் மற்றவங்க கூட சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுறது, வெளியில் போகிறது, புது புது திங்ஸை கற்றுக்கிறது, அந்த மாதிரியில் நீங்கள் உங்கள் மைண்டை ரொம்ப பிஸியாக வச்சுருக்கலாம். நீங்கள் ஒரு அப்ரண்டைஸ் மோடில் இருந்திருக்கிறீங்கன்றது இந்த ஸ்ப்ரெட் ரெப்ரசன்ட் பண்ணுது. பாட்டம் ஆஃப் த டெக் த ஹேங்க்ட் மேன் அண்ட் 3 ஆஃப் கப்ஸ். உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டக் எனர்ஜி இருந்திருக்கு. உங்களால் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து உங்களோட உலகத்தை வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் டிஃப்ரென்ஸ் பாஸ்பெக்டிவில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிற டைமாக இருந்திருக்கலாம்.
தென் 3 ஆஃப் கப்ஸ் அந்த ஸ்டக் ஃபீலிங்லேருந்து தப்பிக்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் மூலமாக உங்கள் மனசை அதிலேருந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான ரிசல்ட்காக பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை உங்கள் எனர்ஜி காமிக்குது பாஸ்டில். ப்ரெசண்ட்டில் 8 ஆஃப் கப்ஸ், 8 ஆஃப் பென்டக்கல்ஸ், 9 ஆஃப் பென்டக்கல்ஸ், டெத் கார்டு, ஜஸ்டிஸ். ஓகே ப்ரெசண்ட்டில் உங்கள் பர்சனுக்குள்ளே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் போயிட்டுருக்குது. 8 ஆஃப் கப்ஸ் இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள நிம்மதி தராத ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் வந்து அவங்க போயிட்டுருக்குறாங்க. வாக்கிங் அவே எனர்ஜி இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ரொம்ப நாளாக எதையோ கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ அது ஒர்த் இல்லைன்னு தோண ஆரம்பிச்சிருக்குது. இமோஷ்னலாக இவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கிறாங்க மேபி. தென் 8 ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க இப்போ ஃபுல் ஃபோக்கஸும் செல்ஃப் க்ரோத் அண்ட் கரியர் மேலே வச்சுருக்கிறாங்க. 8 ஆஃப் பென்டக்கல்ஸ் என்னன்னா அவங்க வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ண பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதை காமிக்குது. அட் த சேம் டைம் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் மூலமாக இவங்க இப்போ சிங்கிள் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் ரொம்ப இண்டிபெண்ட்டாக, ஸ்டைலிஷாக அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்க நினைக்கிறாங்க. இவங்க இப்போ வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லைன்றதை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் டெத் கார்டு இந்த கார்டு வந்தால் ஒரு சாப்டர் முடிஞ்சு அடுத்த சாப்டர் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். உங்கள் பர்சனோட லைஃப்பில் ஒரு சடன் எண்ட் இல்லாட்டி ஒரு பிக் சேஞ்ச் நடந்துட்டு இருக்குது. பழைய ஹேபிட்ஸ் ஆர் பழைய ஃபீலிங்கை அவங்க டோட்டலாக விட்டுட்டு இப்போ ஒரு புதிய ரீபர்த்தான ஒரு பர்சனாக மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் பாட்டம் ஆஃப் த டெக் ஜஸ்டிஸ் இருக்குது. ஜஸ்டிஸ் கார்டு காட்டுறது என்னென்னா இவங்க இப்போது அந்த ட்ரூத் அண்ட் பேலன்ஸை என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ப்ரியாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாஸ்டில் ஏதாவது தப்பு நடந்திருந்தால் அதை இப்போ சரி பண்ண நினச்சிட்ருக்குறாங்க. எது சரியான விஷயமோ அதை தான் நடக்கணும்னு ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. லா ரிலேட்டட் இஷ்யூ ஆர் லீகல் பேப்பர் ஒர்க் ஏதாவது இருந்தால் அதில் இவங்களுக்கு ஃபேவரபுளாக ரிசல்ட் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெசண்ட்டில் உங்கள் பர்சன் உங்ககிட்ட இருந்த அந்த பழைய ப்ராப்ளம்ஸில் இருந்து டிட்டாச் ஆகி இப்போ வந்து அவங்க அந்த மணியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அட் த சேம் டைம் ஸ்டேட்டஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேலே அவங்களோட ப்ரியாரிட்டி இருக்குது. ஒரு பெரிய சைக்கிள் முடிஞ்சு இப்போ ஜஸ்டிஸ் அண்ட் பேலன்ஸ் தேடி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்போ ரொம்ப ஸ்டேபிள் அண்ட் மெச்சூரான பிஹேவியரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவங்களோட பிஹேவியரில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் உங்களோட எனர்ஜின்னு பார்த்தா கைஸ், இப்போ நீங்கள் நிறையா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு ரெஸ்பெக்ட் தராத இடத்துல இருந்தோ இல்லை மனசுக்கு கஷ்டம் தர ஒரு ரிலேஷன்ஷிப் சுச்சுவேஷனில் இருந்து நீங்கள் விலகி போயிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு மேலே இங்கே எதுவும் இல்லைன்னு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் சர்ச்க்காக தூரமாக போக ஆரம்பிச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் நிம்மதியை தேடி. தென் 8 ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் இண்டிபெண்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் உங்கள் மேலே தான் ஃபோக்கஸை வந்து ஃபுல்லாக வச்சிட்ருக்குறீங்க. செல்ஃப் லவ் அண்ட் ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் தான் உங்களோட மெயின் கோல். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அண்ட் அதோட ரிசல்ட்டு இப்போ நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட் அண்ட் ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுறீங்க. யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கிறீங்க. டெத் கார்டு உங்கள் லைஃப்லேயும் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்குது. நீங்கள் இப்போ பழைய நீங்கள் இல்லை. ஒரு உங்களோட அந்த பழைய பேட்டர்னில் ஒரு எண்டுக்கு வந்துட்டுருக்குது. நீங்கள் ஒரு நியூ பாத்தில் போக ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. இந்த சேஞ்ச் கொஞ்சம் வெளியே ஒரு மாதிரி இருந்தாலும் இது உங்கள் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம்ன்றது உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்ருக்குது. பாட்டம் ஆஃப் த டெக் வந்து ஜஸ்டிஸ், அதாவது என்னென்னா உங்களுக்கு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நீங்கள் பாஸ்டில் பட்ட கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இப்போ கிடைக்கும். கர்மா இப்போ ஒர்க் ஆகுது. நீங்கள் சரியான இடத்துலேருந்து உங்ககிட்ட ஜென்யூனியஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியான விஷயம்தான்
உங்கள் லைஃப்பில் நடக்கும்ன்றது இந்த ஜஸ்டிஸ் கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி பார்த்தா 8 ஆஃப் கப்ஸ் அண்ட் டெத் இருக்கிறதுனால இந்த காம்பினேஷன் என்ன காட்டுதுன்னா தேர்ட் பார்ட்டி அண்ட் உங்கள் பர்சனுக்குள்ளே இருந்த அந்த கனெக்ஷன் இப்போ முடிவுக்கு வந்துட்டுருக்குது. 8 ஆஃப் கப்ஸ் வந்தால் யாரோ ஒருத்தர் அந்த சுச்சுவேஷனை விட்டு இமோஷ்னலாக வெளியே போயிட்டாங்கன்ட்டு அர்த்தம். அந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ லைஃப் இல்லை, அது ஒரு டெட் எண்டுக்கு ரீச் ஆகிட்டு இருக்குது. தென் 8 ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் தேர்ட் பார்ட்டி இப்போ அவங்கள பற்றி மட்டும் தான் யோசிக்கிறாங்க. அவங்க கேரியர், அவங்க லைஃப் ஸ்டைல் அண்ட் அவங்க மணி மேலே தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்குது. இந்த இன்ட்யூஷனில் இவங்க ரொம்ப செல்ஃபிஷாக ஆர் இண்டிபெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. உங்கள் பர்சன் கூட இருக்கிறத விட தனியாக இருந்து சிங்கிள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது தான் பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஸோ கர்மா இப்போ பலமாக வேலை செய்யுது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டும் ஆர் லெசன் இப்போ கிடைக்கும். உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் நடுவில் இப்போ ரொம்ப லாஜிக் அண்ட் ப்ராக்டிக்கல் விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்குது. எதுவும் ஹைட் பண்ண முடியாது, எல்லாம் பேலன்ஸ் ஆக போகுது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்திருக்குது. தென் ஃப்யூச்சர் எனர்ஜி 5 ஆஃப் பென்டக்கல்ஸ், 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 10 ஆஃப் வாண்ட்ஸ், தென் 10 of swords, 9 of wands, bottom of the deck, the moon and king of pentacles. Okay, 5 of pentacles and 8 of swords இது future energy guys. உங்கள் பர்சன் ரொம்ப லோன்லி அண்ட் ஸ்டக்காக ஃபீல் பண்ண போகிறாங்க. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண இல்லையேன்னு ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வரப்போகுது. ஆனால் உண்மையிலேயே அவங்க கண்ணை கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. பிரச்சனையிலேருந்து வெளியே வர வழி இருந்தும் அவங்களால அதை யோசிக்க முடியாத ஒரு மென்டல் ப்ரெஷரில் இருக்க போகிறாங்க. 10 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இந்த காம்பினேஷன் ரொம்ப கஷ்டமான ஒரு எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து அவங்க மேலே ரொம்ப பெரிய பேர்டன் இருக்குது. எல்லா பொறுப்பையும், அதாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களே தூக்கி சுமந்துட்டு இருக்கிறாங்க. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்ததால் அது ஒரு பெரிய பெட்ராயல் இல்லை ஒரு ராக் பாட்டம் சுச்சுவேஷனை வந்து காட்ட போகுது. அதாவது அவங்க ரொம்ப மென்டல் அகானி அண்ட் வெளியில் வந்து பெயினாக இருப்பாங்க. ஒரு விஷயம் மொத்தமாக முடிவுக்கு வரப்போகுது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு பெட்ராயல் நடக்க போகுதுன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. 9 ஆஃப் வாண்ட்ஸ் இவங்க ரொம்ப டயர்டாக இருந்தாலும் இன்னும் விட்டு கொடுக்காம போராடிட்டு இருப்பாங்க. டிஃபென்சிவ் மோடில் இருப்பாங்க. யாரையும் நம்ப மாட்டாங்க, யார்கிட்டையும் மனசு திறந்து பேச மாட்டாங்கன்றதை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் பாட்டம் ஆஃப் த டெக் த மூன் அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ். த மூன் நிறையா கன்ஃபியூஷன் அண்ட் ஹிடன் சீக்ரெட்ஸ் உங்கள் பர்சனோட லைஃப்பில் வரும். அவங்களுக்கு உண்மை என்னன்றது புரியறதுக்கு ஒரு ஸ்டேஜ், ஒரு டைம் எடுக்கும். அவங்க அது வரல ஒரு இல்லூஷன்லேயே இருப்பாங்க. பயம் அண்ட் அந்த ஆங்ஸைட்டி அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ் இவ்வளோ இமோஷ்னல் பெயின் இருந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் நல்லா தான் இருக்கிறேன்ற ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருப்பாங்க. கரியர் அண்ட் மணி மேலே ஃபோக்கஸ் பண்ணி அந்த வழியை வந்து மறக்க ட்ரை பண்ணுவாங்க. இது நம்ம ப்ரெசண்ட்லி இதே மாதிரி தான் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஃப்யூச்சரில் உங்கள் பர்சன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண போகிறாங்க. பாஸ்டில் பண்ணதுக்கு இப்போது வந்து ரிசல்ட் கர்மா 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இமோஷ்னல் பிரேக் டவுன், அவங்க ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணி யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாமல் தவிக்க போகிறாங்க. அட் த சேம் டைம் இது வந்து ஃப்யூச்சரில் எண்ட் ஆஃப் சைக்கிளை காமிக்குது. இந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த கஷ்டமான பேஸ் சீக்கிரம் முடிஞ்சு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகும். ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி அவங்க இந்த வலியை, அந்த பெயினை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் உங்களோட எனர்ஜின்னு பார்த்தா பாஸ்டில் ரொம்ப பேர்டனை தூக்கி சுமந்துட்டு இருப்பீங்க. யாரோ உங்களுக்கு பண்ண பெட்ராயல் இல்லை ஒரு பெரிய துரோகம் உங்களை ரொம்ப காயத்துக்கு உள்ளாக்கியிருக்கும். ஆனால் இந்த 10ன்ற கார்டு வந்தாலே அது ஒரு கம்ப்ளீஷனை காமிக்குது. இந்த கஷ்டம் இதோடு முடிய போகுது, இதுக்கு மேலே வலி தாங்க முடியாதுன்னு சொல்கிற அந்த ராக் பாட்டமுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ மேலே வர வேண்டிய நேரமாக உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்கும். 8 ஆஃப் வாண்ட்ஸ், 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் வாண்ட்ஸ் இது என்ன சொல்லுதுன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களோட அந்த தாட்ஸை
கட்டி வச்சிருப்பீங்க. என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிற அந்த கட்டு ரெஸ்ட்ரைன் இப்போ அழிய போகுது. 9 ஆஃப் வாண்ட்ஸ் காட்டுறது என்னென்னா, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் நெவர் கிவ் அப்ன்ற எனர்ஜியில் இருப்பீங்க. நீங்கள் ஒரு ஃபைட்டர் மாதிரி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. தென் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த கார்டு வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இட் டீச் எ லெசன். நீங்கள் ஹெல்ப் தேடி போக கொஞ்சம் ட்ரை பண்ணுவீங்க. உங்கள் பக்கத்துலேயே ஹெல்ப் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் வழியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அந்த பக்கம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. பாட்டம் ஆஃப் த டெக் த மூன் அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இன்ட்யூஷன் அண்ட் ட்ரீம்ஸ் மூலமாக மெசேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உண்மை என்னன்னு உங்கள் மனசுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கன்ஃபியூஷன் கொஞ்சம் இருந்தாலும் உங்கள் இன்னர் வாய்ஸை நீங்கள் நம்புங்க காய்ஸ். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த எல்லா இமோஷ்னல் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நீங்கள் ஸ்டேபிள் அண்ட் கிரவுண்டடாக மாறுவீங்க. ஃபினான்ஸ் அண்ட் கேரியரில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு வருவீங்க. யாரையும் சார்ந்து இல்லாத ஒரு பெரிய பாஸ் எனர்ஜி உங்களுக்கு வரப்போகுது. ஸோ த டார்க்கஸ்ட் ஹாரஸ் ஜஸ்ட் பிஃபோர் த டவுன். ஓகேங்களா? ஸோ ரிலீஸ். நீங்கள் தூக்கி சுமந்த எல்லா கஷ்டத்தையும் இப்போது கீழே போடுங்க. அந்த துரோகம் அண்ட் அந்த வலி முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையை வைக்க ஆரம்பிங்க. இமோஷ்னலாக இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தாலும் கெரியர் அண்ட் மணி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப செக்யூர் அண்ட் பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் பார்த்தா 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 10 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த காம்பினேஷன் ரெண்டும் என்ன காட்டுதுன்னா, தேர்ட் பார்ட்டி அண்ட் உங்கள் பர்சனுக்குள்ளே இருந்த அந்த கனெக்ஷன் மொத்தமாக காலி, டோட்டல் கொலாப்ஸ் ஆக போகுது. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்தால் யாரோ ஒருத்தர் முடிவில்லாத பேக் ஸ்டாபிங் அண்ட் பெட்ராயலை வந்து அனுபவிக்க போகிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு டெட் எண்டுக்கு வந்துருச்சு. 10 ஆஃப் வாண்ட்ஸ் காட்டுற மாதிரி அவங்க இந்த சிச்சுவேஷனை சுமக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. தென் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். தேர்ட் பார்ட்டி வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப ஹார்ட்ஷிப் அனுபவிக்க போகிறாங்க. பணமோ இல்லை இமோஷனல் சப்போர்ட்டோ இல்லாமல் அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் காட்டுற மாதிரி அவங்களால இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியாது. ஒரு மென்டல் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் பண்ண தப்பால தான் இப்படி ஆச்சுன்ற மாதிரி ஒரு கில்ட் அவங்கள கட்டி போடும். தென் 9 ஆஃப் வாண்ட்ஸ். தேர்ட் பார்ட்டி இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அந்த டைம் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. யாரையும் நம்பாத ஒரு டிஃபென்சிவ் மோடில் இருப்பாங்க. இது உங்கள் பர்சனுக்கு பேர்டனை உண்டு பண்ணும். பாட்டம் ஆஃப் த டெக் த மூன் அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். தேர்ட் பார்ட்டியோட உண்மை சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியில் வரும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நம்பிக்கை இல்லாத ஒரு ஜோன் வரும். கன்ஃபியூஷன் அண்ட் ஆங்ஸைட்டி வந்து நிறையா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் தேர்ட் பார்ட்டி அவங்கள பற்றி மட்டும் தான் யோசிப்பாங்க. கொஞ்சம் இவங்க செல்ஃபிஷான பர்சனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க ஸ்டேட்டஸ், அவங்க மெட்டீரியல் லைஃப்பை சேவ் பண்ண தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த பர்சன் வந்து உங்கள் பர்சன் மேலே உள்ள லவ்வை விட மணி அண்ட் லாஜிக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா 10 வந்திருக்கிறதுனால அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வந்து சடன் எண்டிங்க்கு வரும். இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஒரு பெரிய பெட்ராயல் இல்லை ஒரு சடன் எண்டுக்குள்ளே போகுது. லேக் ஆஃப் சப்போர்ட். தேர்ட் பார்ட்டிக்கு இப்போ யாரோ ஹெல்ப்பும் கிடைக்காது. அவங்க ரொம்ப ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ண போகிறாங்க. நோ பீஸ், கன்ஃபியூஷன் அண்ட் மென்டல் பேர்டன் தான் இந்த சிச்சுவேஷனோட ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்க போகுது. ஸோ கைஸ், ஓவரால் பார்த்தா கர்மா இஸ் ஹிட்டிங் ஹார்ட். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இப்போ ஃபுல்லாக பிரேக் டவுன் ஆகி அவங்க தனியாக நின்று ஸ்ட்ரகிள் பண்ண போகிறாங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது கைஸ். உங்கள் பர்சன் உங்களது ஜோடியாக் சைன் சொல்லிடுறேன் நான். தாராஸ், விர்கோ, கேப்ரிகான், லிப்ரா, ஜெமினி, அக்வாரியஸ், ஸ்கார்பியோ, பைசஸ், கேன்சர், சாகிட்டாரியஸ், ஹாரிஸ். மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது. மேஜர் ரெசினேட் ஆகுறது வந்து ஸ்கார்பியோ, லிப்ரா, விர்கோ அண்ட் தாராஸ், பைசஸ் பார்த்துக்கங்க. தென் உங்கள் பேர் இல்லாட்டி உங்களோட பர்சனோட ஆல்ஃபாபெட்ஸ் STBHIR JLB PGKMGN. ஓகே. தென் தேர்ட் பார்ட்டியோட ஆல்ஃபாபெட் சொல்கிறாங்க. ஏன்னா ஜோடியாக் சைன் உங்களுக்கெல்லாம் தெரியுமா, இல்லை தேர்ட் பார்ட்டி பேர் கூட தெரியுமான்னு தெரியல. ஸோ எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். DTS AEI MBK
பிஆர்வி, அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் பார்த்தா எஸ்எம்டிகேஎல். இது வந்து அந்த தேர்ட் பார்ட்டியோட இதாக இருக்கலாம். ஸோ இது வந்து கர்மா அண்ட் ஐசோலேஷனை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது கைஸ். ஸோ எவ்வளோ உங்களுக்கு ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. தென் ஏஞ்சல் நம்பர் வந்து 999. இது வந்து த கிராண்ட் ஃபினாலேயை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. டெத் கார்டு இருக்குது இல்லையா, டெத் கார்டு அந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 10 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கிறதுனால 999 தான் மெயின் ஏஞ்சல் நம்பர். ஒரு பெரிய சைக்கிள் முடிவுக்கு வந்துருச்சு. நீங்கள் அந்த கேரி ஓவர் பண்ண அந்த பேர்டனை வந்து கீழே போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ லெட் புட் த பாஸ்ட் இன் த பாஸ்ட், கெட் ரெடி ஃபார் த நியூ பிகினிங்ன்றது இந்த கார்டு சொல்லுது. ரிலீஸ் வாட் நோ லாங்கர் சர்வ்ஸ் யூ. தென் ஏஞ்சல் நம்பர் 888 ஃபினான்சியல் அண்ட் கார்மிக் பேலன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. கர்மா இப்போ பேலன்ஸ் ஆகுது. நீங்கள் போட்ட அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த பிளான் இல்லையா, தகுந்த அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. தென் 555 மேஜர் லைஃப் சேஞ்சஸ், அதாவது என்னென்னா 5 ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் டெத் கார்டு இருக்கிறதுனால 555 வந்து மேஜர் லைஃப் சேஞ்சை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது, நடந்துட்டுருக்குது. இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் இது உங்கள் சோல் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த சேஞ்சை எதிர்த்து நிற்காம ஃப்ளோவோட போங்க. கோ வித் த சிங்க்ன்றத இந்த நம்பர் உங்களுக்கு கைட் பண்ணுது. 444 ப்ரொடெக்ஷன் இன் த டார்க், ஏன்னா த மூன் அண்ட் த ஹெர்மிட் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ கன்ஃபியூஸாக இல்லை, தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட இருக்கிறாங்க. நீங்கள் யூ ஆர் ப்ரொடெக்டட். பயப்படாமல் உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்கன்றதை இது சொல்லுது. ஸோ உங்களுக்கு இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் வந்து எவ்வளோ ரெசினேட் ஆச்சுன்றதை லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ் காய்ஸ். தென் டைம் ஃப்ரேம்ன்ட்டு எடுத்துட்டால் ஒரு சிலருக்கு 10 டேஸ்க்குள்ளே இந்த ஷிஃப்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் 9 to 10 வீக்ஸ் எடுத்துக்கலாம் டெத் கார்டு இருக்கிறதுனால. தென் இந்த 7th மந்த் அந்த மாதிரி மந்தில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் மேஜர் ரீபர்த் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வர்றதுக்கு 3 to 6 monthsக்குள்ளே நடக்கும் காய்ஸ். ஓவராலாக பார்த்தா 2 to 3 monthsக்குள்ளே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். மேபி இது எத்தனை பேர்த்துக்கு ரெசினேட் ஆகுதுன்னு தெரில. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் 3 கார்டு வந்ததுனால இருக்குது. பட் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் வந்து பெட்ராயல் நடக்க போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் பர்சனை வந்து கார்மிக் லெசனை பே பண்ண ரெடி ஆகிட்டாங்க. அவங்க உங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை வந்து அவங்க டபுள் ஃபோல்டாக அனுபவிக்க போகிறாங்க கைஸ். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜியம் சேனல் இங்கே ஃபார் டுடே. உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். Until then, take care of your heart and soul. Goodbye.